அவங்க அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி, அவர் வயசான தீர்க்கதரிசி. அந்த ரெண்டு பசங்களும் வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, நீங்களும் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க, ஆனா நாங்க இப்போ ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தோம், வயசு கம்மி தான், ஆனா ஆளு பயங்கரமான ஃபயரு, அப்படியே கைய அவருக்கு விரோதமா நீட்டப்பட்ட கை அப்படியே நின்றுச்சு, பலிபீடம் அப்படியே பாம்பு வச்சது மாதிரி அப்படியே வெடிச்சு செதறது. என்ன மிராக்கல், இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை நாங்க பார்த்ததே இல்லைன்னு அவங்க அப்பா முன்னாடி அப்படியே புகழ்றாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, எங்க பசங்களே இவனை இவ்வளோ பெருசா சொல்றாங்களே, அதனால நம்ம இந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா உடனே செல்ஃபி எடுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்கல்ல. நம்ம யாராவது ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களோட நின்று அந்த போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா இதை ஃபேஸ்புக்லயோ எல்லாம் போட்ட உடனே, ஏய் என்ன இவங்களோட போட்டோ எடுத்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு பெருமையா பேசுவாங்கல்ல. அது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. அப்படி ஒரு பிரியர்கள்னு நினைக்கிறேன் நான். உடனே அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது அவனை வீட்டில் கூப்பிடுறணும் அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, அப்பா வேலையை பாருங்கப்பா, ராஜா கூப்பிட்டதுக்கு பிறகே அவர் என்ன பண்ணல, வரல, நீங்க கூப்பிட்டா வர போறாரு. உடனே இப்ப இவருக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை மாதிரி, நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் கூப்பிட்டா வர மாட்டானா, நான் கூட்டு வரேன்டா, நீங்க பாருங்க கூட்டு வரேன். இவனுடைய மதிப்பு, இந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த பொசிஷன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி குறைஞ்சு போக கூடாதுன்னு நினைச்சாரு என்னமோ தெரியல. அந்த இளம் தீர்க்கதரிசியை போய் பார்க்க போறாரு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல எங்களால என்ன பண்ண முடியாது, என்னால வர முடியாது, ஆண்டவர் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசி அவருடைய சொந்த ஆதாயத்திற்காக, தன்னை அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவரை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததற்காக, நல்லா கவனிங்க, இது உலகத்தான் கிடையாது, இது துன்மார்க்கன் கிடையாது. இவர் யாரு, யாருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஊழியக்காரங்க போய் சொல்லுவாங்களா, சொல்லுங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? ஆனா இங்க சொன்னது யாரு, கர்த்தருடைய ஊழியக்காரர் போய் அவருக்கு முன்னாடி, எப்பா எப்பா உனக்கு சோறு கொடுத்து உன்னை நல்ல ரெஸ்ட் எடுக்க பண்ணி அனுப்பும்படியாக ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த நேரத்துல கூட அந்த இளம் தீர்க்கதரிசிக்கு இவ்வளவு பெரிய அற்புத